சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மிஸ்டர் லேடிஸ் ஊடக ரசிக பெருமக்களே, மகளிர்களுக்கு இருக்கிற ஒரு உபாதை சொல்லவும் முடியாது, அந்த சங்கடத்தை சகித்து கொள்ளவும் முடியாது, சமாளிக்கிற கஷ்டம் இருக்கிறதே அது வார்த்தைகளினால் சொல்ல முடியாது. அதை யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். யூடிஐ இது என்ன யூடிஐனா எனக்கு எல்லாருக்கும் தெரிகிறது. ஆனால் அதற்கு என்று ஒரு அற்புதமான தமிழ் சொல் இருக்கிறது. அதற்கு என்று அந்த தமிழ் சொல்லிலே மருத்துவம் அடங்கி இருக்கிறது. அந்த உபாதையை, மகளிருக்கு இருக்கிற உபாதை இது என்னன்னா, சில நேரத்தில் ஒரு கூட்டத்தில் நின்று கொண்டு இருப்பார்கள், அரிக்கும், சொரியவும் முடியாது. சில நேரங்களிலே பலரோடு சேர்ந்து இருக்கிற போது அரிப்பு வருகிற போது சொரிய முடியாது. சிலருக்கு அரிக்கிறது என்று தனிமையில சொரிந்து விட்டால் அது புண்ணாகிவிடும், காயமாகிவிடும். அது அதை விட ஒரு உபாதை இருக்க முடியாது. அப்படி ஒரு எரிகின்ற எரிச்சலை, ஒரு அரிப்பை தருகிற ஒரு நோயை யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், யூடிஐ என்று குறிப்பிடுவார். இந்த யூடிஐக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கொள்வார்கள். எடுத்துக்கொள்ளுகிற போது நன்றாக இருக்கும், நிறுத்திய உடனே திரும்ப வந்துடும். திரும்ப ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கொள்வார்கள். எவ்வளவு காலம் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுப்பது? பலர் என்னிடத்துல சொல்வார்கள், 40-45 வயது ஆகியிருக்கும், சிலர் 50 வயதுக்கு மேலே கூட இருக்கும். அவர்கள் கேட்பார்கள், ஐயா எனக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், பல ஆண்டுகளாக ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறேன், எனக்கு குணமாகவில்லை, திரும்ப திரும்ப வருகிறது. அதை ரொம்ப எளிதிலே குணமாக்குற மருந்துகளை சித்தர்கள் அதற்கு சொல்லி இருக்கிறார். அந்த பொல்லா மேகம் கபம் புழுச்சூலை குட்டம் ரச மல்லார் மந்தம் பகந்தரம் குன்மம் எரிக்கும் அரிக்கும் எரிச்சர் கிரிச்சரமும் மாறும் குமரிக்கு மருண்டு. தேரேர் அந்த சொல்லை கையாளுகிறார். கிரிச்சரம் என்றால் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். மகளிருக்கு சிறுநீர் போகிற போது எரிதல், சிறுநீர் போகிற போது அரிப்பு, சிலருக்கு சிறுநீர் போகிற போது அரிப்பு, சிலருக்கு வலி. இப்படிப்பட்ட உபாதைகளை எல்லாம் உள்ளடக்கி ஒரு அரிப்பு இருக்கிறது. அந்த உயிர்நிலையில அரிப்பு இருந்தால் அது எவ்வளவு சங்கடம் நினைச்சு பாருங்க. அதை போக்குகிற ஆற்றல் எதற்கு இருக்கிறதா? சோற்று கற்றாழைக்கு இருக்கிறது. அதை எப்படி கையாளுவது? சோற்று கற்றாழையை அதனுடைய தோலை அகற்றிவிட்டு உள்ளே இருக்கிற சோறை எடுத்து, அந்த சோறில் பனங்கற்கண்டு அல்லது நாட்டு சர்க்கரை அதிலே போட்டு புரட்டி, ஒரு 2 அங்குல நீளம் தினம் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு கொண்டு வந்தால் அந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் கட்டுப்பாட்டுக்கு வந்துவிடும். இன்னொன்று, ஒரு அருமையான ஒரு மூலிகை இருக்கிறது. அதை பற்றி பல நேரங்களில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். குறிப்பாக நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு வருகிற உபாதைகளிலே ஒன்று வெள்ளைப்படுதல், வெப்பு பசி, அதிகமான பசி எடுத்தல். ஆனால் அதே நேரத்தில் அவர்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்கும். வெப்பு பசின்னா கட்டுக்கடங்காத பசி, பேராத நீங்காத கடுப்பு, கடுப்போடு எரிக்கும் கிரிச்சரமும் புண்ணும் இன்றாம் இல்லாமல் போய்விடும். புண்ணும் இன்றாம். எதனால? தேற்றாங்கொட்டையினாலே என்று சித்தர்கள் சொல்லுவார். அந்த பாடலை சொல்ல போனால், பிரம்மி வெள்ளை வெப்பு பசி பெறா கடுப்போ டெரிக்கும் கிரிச்சரமும் எரியும் கிரிச்சரமும் புண்ணும் என்றாம் அடுத்தந்த தேற்றான் கொட்டை அகுது திட்டி மருந்தாகும் கூற்றாம் கண்மாதே அரி என்று சொல்வார். கூற்றாம் கண், அவருடைய கண் இருக்கிறதே அது கூற்றுக்கு சமமான கண், அது யமனுக்கு சமமான கண். கூற்றாம் கண் மாதே, யமனுக்கு சமமான கண்ணை உடைய பெண்ணே, நான் ஒன்றை சொல்லுகிறேன் கேள். அது திட்டி மருந்தாகும். என்னென்ன பண்புகள் இந்த தேற்றாங்கொட்டையில் இருக்க? தேற்றாங்கொட்டை உடம்பை தேற்றுகிற ஆற்றலை உடையது. தேற்றாங்கொட்டை லேகியம் இருக்கிறது, உடம்பை தேற்றும், ஆண்மையை பெருக்கும், உடல் பலத்தை கொடுக்கும். அதோடு அல்லாமல் நீரிழிவு நோயாளிகளுக்கு இளைத்த உடலை தேற்றும். அதான் ரொம்ப முக்கியம். இது என்னன்னா, நீரிழிவால் இளைத்த உடல், நோய்வாய்ப்பட்டு அதனாலே இளைத்த உடல், நெடுநேரம் மருத்துவமனையில் இருந்ததுனாலே, நெடுங்காலம் இருந்து நோயினாலே அவதி விட்டதுனாலே
கிரானிக் நோய்கள்னாலே இழைத்த உடல், சிலர் நோஞ்சான் பிள்ளைகளாக உடல் தேராது இருக்கிற உடல், எந்த வகையை சார்ந்த உடல் மெலிந்து இழைத்து இருந்தாலும் அதை தேற்றுகிற ஆற்றல், இன்க்ளூடிங் டயபெட்டிக். அதை சொல்றா, வெள்ளைப்படுதல், வெப்பு பசி, கட்டுப்படாத பசி, வெள்ளை வெப்பு பசி, பேரா கடுப்பு. எப்ப பார்த்தாலும் அந்த இனவிருத்தி உறுப்பிலே ஒரு கடுப்பு இருக்கும், கடுக்கும், வயிற்றையும் கடுக்கும், இனப்பெருக்க உறுப்பையும் கடுக்கும். அந்த கடுப்பு அத்தோடு கூட கடுப்போடு எரிக்கிரிச்சரமும் புண்ணும். எரிக்கிரிச்சரம், எரிச்சலை தருகிற கிரிச்சரம். அந்த பெண்களுக்கு எரிகிறது, அரிக்கிறது என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த எரிக்கிரிச்சரம், எரிக்கிரிச்சரமும் புண்ணும் போய்விடும். எதனால? தேற்றாங்கொட்டை அகுது திட்டி மருந்தாகும். கண் டயபெட்டிக் பீப்புளுக்கு என்ன ஆகும்? டயபெட்டிக் ரெட்டினோபதி, பார்வை மங்குதல், பார்வை பிழை, அதற்கெல்லாமும் நல்ல மருந்து. அப்ப என்னன்னா, ஒரு ஜெனரல் டானிக்னா அது தேற்றான்கொட்டை தான். தேற்றான்கொட்டை லேகியம் இருக்கிறதே, அது ஒரு சிறந்த உணவு மருந்து. எல்லா வகையிலும் உடலை தேற்றி உடலை பொலிவுரை செய்து வளமூட்டி நல்ல ஆரோக்கியத்தை தருகிற தன்மை இந்த தேற்றான் கொட்டையிலே இருக்கிறது. நீங்க கூகுள்ல போய் பார்த்தீங்கன்னாக்க தெரியும், தேற்றான் கொட்டையிலே அவ்வளவு நன்மை இருக்கிறது என்பதை நீங்கள் அதில் அறிந்து கொள்ளுவீர்கள். அது என்ன பண்ணும்? இனப்பெருக்க உறுப்பில் உயிர்நிலையில் இருக்கிற எரிச்சலை, அரிப்பை, கிரிச்சரத்தை போக்குகிற ஆற்றல் அதற்கு உண்டு. இப்படி பல மூலிகைகளை சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நான் நம்முடைய மருத்துவமனையிலே இந்த எரிக்கிறது, அரிக்கிறது என்று சொல்லுகிறவர்களுக்கு யூரிகோ என்று ஒரு டானிக் செய்திருக்கிறேன். அது என்னவென்றால், அது முக்கியமாக நெரிஞ்சில் குடிநீர் என்கின்ற ஒரு ஃபார்முலாவை அடிப்படையாக வைத்து ப்ராஸ்டேட் கிளாண்டினுடைய இன்ஃப்ளமேஷனையும் கட்டுப்படுத்துகிற, அதே நேரத்தில் யூரினரி செக்ரிஷனை நார்மல் படுத்துகிற, அதிக மூத்திரம் கழிக்கிற, மூத்திர பாதையில் எரிச்சலை உண்டாக்குகிற, வலியை உண்டாக்குகிற, இப்படி பல உபாதைகளுக்கு என்று ஒரு பொது மருந்தாக யூரிகோ என்று ஒன்றை தயாரித்திருக்கிறேன். அப்போ அது அன்பு ஃபார்மாவில் யூரிகோ உருவாக்கப்படுகிறது. யூரிகோ அதனோடு சேர்த்து தேற்றான்குட்டை லேகியம், இந்த இரண்டையும் சேர்த்து கையாளுகிற போது ஒரு 2-3 மாதத்தில் நிரந்தரமாக அந்த எரிக்கும் அரிச்சர் கிரிச்சரம் என்கின்ற இனப்பெருக்க உறுப்பில் அரிப்பையும் எரிச்சலையும் குணப்படுத்தி கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஆற்றல் இந்த மருந்துகளுக்கு இருக்கிறது, இந்த மூலிகைகளுக்கு இருக்கிறது. இது எல்லாம் ஏதோ நான் கண்டுபிடிக்கவில்லை, சித்தர்கள் சொல்லி இருக்கிற உண்மை. அவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இவைகளை பயன்படுத்தி நலம் பெறுவோம். எந்த வயதினரும் இதை கையாளலாம். சிறு வயதில் இருப்பவர்களிருந்து நடுத்தர வயதிலிருந்து முதியோர்கள் வரையில் யாருக்கு இருந்தாலும் கையாளலாம். சிலருக்கு அந்த இனப்பெருக்க உறுப்பில் இருக்கிற சில இன்ஃபெக்ஷனால அந்த எரிச்சல் இருக்கும், அந்த அரிப்பு இருக்கும். அந்த மாதிரி தருணங்களிலே அதற்கு நல்ல மருந்தாக இருப்பது வங்க வெண்ணெய் என்று சித்தர்கள் சொல்லியிருக்க ஒரு சாஸ்திரிக ப்ரிப்பரேஷன். இந்த வங்க வெண்ணெயை மேலே அப்ளை செஞ்சோம்னா அந்த அரிப்பெல்லாம் போயிடும். அதை உள்ளே இருந்து குணமாக்குவது உள்ளுக்கு சாப்பிடுகிற மருந்தையும், வெளியிலே அதை குணமாக்குவதற்கு புற உபயோகமாக வங்க வெண்ணையும் கையாண்டு அந்த சங்கடத்தை தருகிற இனப்பெருக்க உறுப்பில் இருக்கிற எரிச்சல், அரிப்பை குணப்படுத்தி கொண்ட நலமுடன் தமிழ் கூறும் உலகம் வாழட்டும். வாழ்த்து. நன்றி.